Dear learners, welcome back. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு அரேக்குள்ளே இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் பார்த்தோம், ரிவர்ஸ் என்டையர் வேர்டு பார்த்தோம், தென் சம் ஆஃப் தி அரே வந்து பார்த்தோம். ஸோ இங்கே என்ன லாஜிக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அதே லாஜிக்கை தான் நம்ம இங்கேயே வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அரே வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். இப்போ இந்த அரேக்குள்ளே வந்து நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 9, 6, 5, 9 அப்படின்னு நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு அரே. இப்போ இந்த அரேக்குள்ளே இருக்க எனக்கு 9 மட்டும் ரிமூவ் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ நீட் டு ரிமூவ் த 9. ஸோ 9 ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நியூ வேல்யூ இருக்குல்ல, ஸோ இந்த நியூ வேல்யூஸை வந்து ஒரு புது அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அதாவது 2, 6, 5ன்றதை நான் வந்து ஒரு நியூ அரேயில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ இதுதான் நமக்கான ப்ரோக்ராம். இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி எப்படி நம்ம ஒரு புது அரேயில் வந்து ஸ்டோர் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்மே லைக் இப்போ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? அப்போ இதோட சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அரேயோட பேசிக் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அரேயோட பேசிக்கில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சைஸ் ஆஃப் த அரே வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ சைஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா, இதுக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதுதான் சைஸ். அப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 வேல்யூஸ் இருக்குது. அப்போ இதோட சைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ இதோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு வேல்யூவை ஆடோ ரிமூவோ வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்படி கிரியேட் பண்ணலாம். அதாவது இந்த அரேயை வந்து நம்ம டைரெக்டாக லைக் ஒரு இன்டிஜர் அரே வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் வந்து பண்ணலாம். ஸோ இன்னொரு வே என்ன அப்படின்னா, லைக் நம்ம வந்து சைஸை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேல்யூவாக உள்ளே வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 5 வேல்யூஸ் வந்து ஒரு அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சைஸை வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். இப்போது int a is equal to new of int 5. ஓகேவா? அப்போ இந்த லைனோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஏன்ற அரேக்குள்ள 5 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண அலோவ் பண்ணும். இதே வந்து 4ன்னு சொன்னேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஏ அரேக்குள்ள என்னால் வந்து 4 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் சைஸ் வந்து நான் வந்து 5ன்னு நான் வந்து செட் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு 5 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அரேல வந்து நம்மளுக்கு இன்டெக்ஸ் பேசிஸில் தான் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நம்ம மேலே கிரியேட் பண்ணியிருக்க அரேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்டெக்ஸ் பேசிஸ்னா எப்படி ஆரம்பிக்கும்? லைக் கைண்ட் ஆஃப் 0th இன்டெக்ஸ் லைக் 0, 1, 2, 3, 4. ஓகேவா? அப்போ 0th இன்டெக்ஸில் வந்து 2 இருக்குது. அப்போது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்டெக்ஸில் வந்து 9 இருக்குது. ஸோ இன்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ நம்ம வந்து வேல்யூ வந்து ஆட் பண்ணனாலும் இன்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக தான் ஆட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எனக்கு 0th இன்டெக்ஸில் வந்து 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் a ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுப்பேன். அப்போது டெக்னிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 0th இன்டெக்ஸில் 2 ஆட் ஆகும். இப்போ ஃபஸ்ட் இன்டெக்ஸில் 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே நான் a ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 9ன்னு நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா? அப்போ நம்ம வந்து இன்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் வேல நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு அரேக்குள்ளே வந்து நம்ம இப்படி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். பட் நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணும்போது நம்ம சைஸை வந்து டிஃபைன் பண்ணாமல் நம்ம டேரெக்டாகவே இனிஷியலைஸ் வந்து பண்ணிடுவோம். ஸோ நம்ம இப்படி கிரியேட் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ இல்லை இந்த மாதிரி ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இப்படி தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ இன்டிஜர் ஆஃப் ஏ அரே இஸ் ஈக்குவல் டு 2, 9, 6, 9 வரும். ஓகேவா? ஸோ இப்போ எதுக்காண்டி இந்த இதை நம்ம லேர்ன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஏன்னா நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து 9 வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு புது அரேல வந்து நம்ம வந்து ஸ்டோர் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ ஆப்வியஸாக நம்மளுக்கு இந்த லாஜிக் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் நான் இப்போ இதை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ தென் இப்போ இந்த 9 வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஃபைன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ அரேல வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ இந்த நியூ அரே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது அதோட சைஸை வந்து கொடுக்கணும். அப்போ அந்த சைஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த அரேல எத்தனை 9 இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி, ஸோ அதை வந்து
இந்த எக்ஸிஸ்டிங் சைஸோட சப்ராக்ட் பண்ணி இங்கே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு புது அரேக்கு சைஸ் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம 9 ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த புது வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ப்ரோக்ராமாக வந்து பண்ணி காமிக்கிறேன். சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு லைன், ஒரு அரே வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டிவ் ஆக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ரிப்பீட்டிவ் ஆக்ஷன் பண்ணணும்னாலே நம்ம ஆப்வியஸாக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லூப்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ எய்தர் ட்ரெடிஷ்னல் லூப், ஸோ இங்கே நம்ம ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்க, இல்லை வந்து சம் ஆஃப் த அரேலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் லூப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ட்ரெடிஷ்னல் லூப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா ஒரு அட்வான்ஸ்டு லூப் இருக்குது. ஸோ அதை தான் நம்மளுக்கு வந்து ஃபார் ஈச் லூப் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுவுமே லைக் பிரிட்டி மச் சேம், லைக் ட்ரெடிஷ்னல் லூப் என்ன பண்ண போதோ அதே தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக பண்ண போகுது. ஸோ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் லூப்பில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கண்டிஷன் வந்து செட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வந்து கண்டிஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம். அந்த கண்டிஷனை பொறுத்து தான் இந்த லூப் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஃபார் ஈச் லூப்பில் வந்து நம்ம வந்து கண்டிஷன் வந்து செட் பண்ண தேவையில்லை. இதோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் இதுக்குள்ளே இருக்க வேல்யூ தான் ரீட் பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் நான் வந்து ஃபார் அப்படின்ற இந்த கீவேர்டை வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நம்ம இன்புட்டாக என்ன இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏவை வந்து இன்ஜெக்ட் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன இன்புட் வேணுமோ அந்த இன்புட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். தென் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு வேல்யூவாக ரீட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த அவுட்புட் டைப்பை வந்து நம்ம வந்து டிஃபைன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். தென் அந்த அவுட்புட்டை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே நம்மளுக்கு வந்து ரிட்ரைவ் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்று கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ இது எப்படி எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு வந்து ரிட்ரைவ் வந்து பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பிரின்சிபலில் இந்த லூப் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஹேஷ் நெக்ஸ்ட் தான் என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 2 வந்து இன்புட்டை வந்து எடுக்கும், எடுத்து அதை வந்து அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த நெக்ஸ்ட் டைம் எப்படி லூப் ரன் ஆகும் அப்படின்னா, இந்த 2க்கு அப்புறம் வேல்யூ இருக்கான்னு பார்க்கும். ஸோ வேல்யூ இருந்துச்சுன்னா லூப் ரன் ஆகும். ஸோ 9 இருக்குது, ஆப்வியஸாக லூப் ரன் ஆகும். 9க்கு அப்புறம் 6 இருக்குது, லூப் ரன் ஆகும். 6க்கு அப்புறம் 5 இருக்குது, லூப் ரன் ஆகும். பட் இந்த 9க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூமே இல்லை, அதனால லூப் வந்து நம்மளுக்கு வந்து டெர்மினேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து சின்டாக்ஸ். பட் இதோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து புரியும். ஏன்னா நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெட்டராக வந்து புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ லைக் அந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரிமூவ் வேல்யூ ஃப்ரம் அரே. இங்கே வந்து நான் வந்து ரிப்பீட்டிவ் ஆக்ஷன் வந்து பண்ண போகிறேன். அதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் ஈச் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் ஃபார் அப்படின்ற கீவேர்டை கொடுத்துட்டேன். ஸோ சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எதை ரீட் பண்ண போகிறோமோ அந்த இன்புட்டை வந்து பாஸ் பண்ணணும். அப்போ இங்கே இன்புட் என்ன, இந்த ஏ அரே, அதனால ஏ அப்படின்ற இன்புட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். தென் அதுக்கு முன்னாடி ஒரு கோலன் வச்சுட்டு நம்ம வந்து அவுட்புட் டைப்பை வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ இதை ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ஆப்வியஸாக வந்து இன்டீஜர் தானே, அதனால அந்த அவுட்புட் டேட்டா டைப்பை வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு டேட்டா டைப் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள் நேம் வந்து கொடுக்கணும்ல. ஸோ ஜஸ்ட் நான் வந்து வேரியபிள் நேம் வந்து நான் அவுட்புட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போது இதை கேர்லி பிரேசஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் சிஸ் அவுட்டில் வந்துட்டு நான் எங்கள் அவுட்புட்டுன்றதை நான் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரோக்ராமை வந்து நான் வந்து ரன் வந்து பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 9 6 5 9ன்றது எனக்கு தனித்தனியாக எனக்கு வந்து ரிட்ரைவ் ஆகும். அதாவது ஒவ்வொரு வேல்யூவாக நம்மளுக்கு வந்து ரிட்ரைவ் ஆகும். ஸோ இது எப்படி இது வந்து ரிட்ரைவ் ஆகுது அப்படின்னா, ஸோ பேஸ்ட் அப் ஆன் த ஹேஷ் நெஸ்ட் பிரின்சிபல் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்புட்டில் இருக்க 0th இன்டெக்ஸ் வந்து பிக் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த 2 தான் எங்கள் அவுட்புட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த 2 வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 2க்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்க்கும். அப்போ ஆப்வியஸாக வேல்யூ இருக்குது. அப்போது இந்த டைம் 9 வந்து பிக் பண்ணும். அந்த 9 தான் அந்த அவுட்புட்டில் ஸ்டோர் பண்ணி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த லூப் வந்து ரன் ஆகும். எது முடிய ரன் ஆகும் அப்படின்னா லைக் டில் த லாஸ்ட் வேல்யூ. ஸோ ஏன்னா அந்த லாஸ்ட் வேல்யூக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு நியூ வேல்யூவும் கிடையாது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹேஷ் நெஸ்ட்னு சொன்னல அது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு வந்து லூப் வந்து நம்மளுக்கு வந்து டெர்மினேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இதே இதை தான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் வேலை வந்து எழுதியிருப்போம். அப்போ ட்ரெடிஷ்னல் வேலை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம், ஆப்வியஸாக ஸோ நம்ம வந்து இன்ட் i is equal to 0 தென் வந்து கண்டிஷன் செட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இன்டெக்ஸ் பேசிஸாக ஒன்று ஒன்றா வந்து ரிட்ரைவ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அப்படி பண்ணுறதுக்கு
நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சிம்பிள் ஆகும். ஓகேவா? அதனால தான் நான் இந்த ஃபார் ஈச் லூப் சின்டெக்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ எதுக்காண்டி இந்த ஃபார் ஈச் லூப் இங்கே கொண்டு வந்திருக்கேன்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, லைக் இந்த 9 வந்து கவுண்ட் பண்ணணும். அப்போ இந்த 9 கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு கண்டிஷன் வந்து நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒவ்வொரு வேல்யூவாக எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் தான் ஸ்டோர் ஆகும். அதனால இங்கே வந்து ஒரு கண்டிஷன் செட் பண்ணுறேன். இஃப் அவுட்புட் ஈக்குவல் டு 9 இருந்தால் எனக்கு இந்த பிளாக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கண்டிஷன் வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போது 2 டைம் நம்மளுக்கு இந்த பிளாக்குள்ளே வரும். ஏன்னா நம்மளுக்கு 2 9 இருக்குது. ஸோ இப்போ இந்த 9 வந்து எப்படி கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கவுண்ட் பண்ணுறதுக்காண்டி நான் வெளியே வந்து ஒரு டம்மி வேரியபிள் வந்து நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இன்ட் கவுண்ட் 9 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் வந்து செட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ இங்கே இனிஷியலாக நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லைக் இந்த கவுண்ட் 9ஓட வேல்யூ வந்து என்னென்னா 0ன்னு இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி நம்மளுக்கு இந்த லூப் வந்தால் நான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி லைக் அந்த கவுண்ட் 9ஓட வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். இப்போது நான் வந்து கவுண்ட் 9 ப்ளஸ் ப்ளஸ்ஸை நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இங்கே மீனிங் என்ன அப்படின்னா ஸோ இப்போது ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து லூப்குள்ளே வராது, செகண்ட் டைம் வந்து லூப்குள்ளே வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கவுண்ட் இருக்குல்ல, அந்த கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு இஸ் 0 + 1 1ன்னு மாற்றிடும். அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ஒன்ஸ் அகெயின் இந்த பிளாக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஸோ 1 + 1 2 ஆயிரும். அப்போ இது மூலமாக நம்மளுக்கு வந்து எத்தனை 9 இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து நம்ம கவுண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அதுக்காண்டி தான் நாங்கள் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போது அந்த லேட்டஸ்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 2 இருக்கனால ஸோ இங்கே வந்து 2. ஸோ இந்த கவுண்ட் 9ஓட வேல்யூ வந்து 2 நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், லைக் அந்த 9 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த நியூ வேல்யூஸை வந்து புது அரேல வந்து நம்ம ஆட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு அரேல வந்து சைஸை வந்து டிஃபைன் பண்ணணும். அதுக்கான நான் என்ன பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இன்ட் n அரே அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் இன்ட் போட்டு இங்கே வந்து நான் வந்து சைஸை வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ இங்கே சைஸை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? ஸோ இந்த சைஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏ அரேயோட சைஸை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன். அப்போ நான் ஏ டாட் ஓகேவா லென்த்துன்னு கொடுத்தேன் அப்படின்னா சைஸ் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இது கூட நான் வந்து மைனஸ் கொடுத்து நம்ம அந்த கவுண்ட் 9 வந்து நம்ம வந்து மைனஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இதோட லென்த்து வந்து நம்மளுக்கு வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கவுண்ட் வந்து 2 9ஓட கவுண்ட் வந்து 2 இருக்குது அப்படின்னா 5 - 2 என்ன ஆகும், ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு வந்து 3 தான் வரும். அப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து 3 நியூ வேல்யூஸ் வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் வந்து லூப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ரிப்பீட்டிவ் ஆக்ஷன் பண்ணி இந்த டைம் 9 தவிர மிச்ச எல்லா வேல்யூஸையும் இந்த புது அரேக்குள்ளே வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் நான் வந்து ஃபார் ஈச் லூப்பே யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அப்போ இன்புட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணோம். என்ன இன்புட்டு ஏ. ஸோ ஏ வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவுட்புட் டைப் வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ நான் அவுட்புட் டைப் வந்து சும்மா இன்ட் ஒய்ன்னு நான் வந்து கொடுக்குறேன். இதோட வேரியபிள் நேம் நம்ம என்ன வேணாச்சும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் செக் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஒய் இங்கே வந்து ஈக்குவல் டு பண்ணாமல் நான் நாட் ஈக்குவல் டு 9 நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ அது நாட் ஈக்குவல் டு 9 இருந்தால் நம்மளுக்கு இந்த பிளாக்குள்ளே வரும். ஸோ டபுள் ஈக்குவல் டுன்றது ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ இதே வந்து இந்த நோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு. அப்போ இங்கே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த புது வேல்யூ வந்து அந்த அரேக்குள்ளே வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ அரேக்குள்ளே நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம், இன்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போது n ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஓகேவா, அந்த புது வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகும், ஒய்ன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ ஒய்னு கொடுத்து நம்ம செமிகோலன் வந்து நான் லாஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் எழுதின அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை தான் இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், இன்டெக்ஸை வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்டெக்ஸை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ அதனால என்ன பண்ணுறேன், இன்னொரு டம்மி வேரியபிள் வந்து வெளியே வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் வந்து டிஃபைன் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், நான் வந்து இன்டெக்ஸ் ஆஃப் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு நான் வந்து கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும், ஸோ லைக் ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே வரும்போது
நம்மளுக்கு இன்டெக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போது ஜீரோத் இன்டெக்ஸில் அந்த புது வேல்யூ ஸ்டோர் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து இந்த இன்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிடுமா? ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும், ஒன்றுன்னு மாறிடும். அப்போ அந்த நியூ வேல்யூ வந்து ஃபஸ்ட் இன்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புது புது இன்டெக்ஸில் புது புது வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் நான் சிஸ் அவுட் ஆஃப் நான் வந்து என்ன நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அரே வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. அரேயாக வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் வருது. அதுக்கான நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் அரேஸ் டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 9 ரிமூவ் ஆகி அந்த நியூ வேல்யூ மட்டும் ஒரு புது அரேயில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இல்லை எனக்கு இந்த லாஜிக் வந்து புரியலை அப்படின்னா, ஸோ அகைன் என்ன பண்ணலாம், நீங்கள் டீபக் பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த நேரத்தில் தேவையோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டீபக் பாயிண்ட் வந்து வச்சுட்டு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீபக் மோடில் வந்து ரன் பண்ணலாம். இப்போ இந்த லைன் நம்பர் 18 நான் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிடறேன். ஓகேவா? இதை வந்து டீபக் பாயிண்ட் ஒரு பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா பிரேக் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டீபக் மோடில் தான் நம்ம ரன் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ இந்த டீபக் மோடில் வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எந்தெந்த இடத்துல பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கோ ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் வந்து பாஸ் ஆகும். அப்போ இந்த டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் 9ஓட வேல்யூ வந்து 2 இருக்கு. அப்போ இந்த லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இல்லை இதனை கூட அவுட்புட் இந்த ஏ டாட் லென்த்தோட எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கீழேயே நம்ம வந்து வாட்சரை ஆட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த லைனை மட்டும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஆட் நியூ வாட்ச்னு கொடுத்துட்டு ஸோ இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் அடித்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ தென் இந்த பர்டிகுலர் லைனையே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஆட் பண்ண வாட்சை வந்து நான் வந்து எடிட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ண அந்த லைனை வந்து நான் கொடுத்து என்டர் அடித்தேன் அப்படின்னா அவுட்புட் என்னன்றது நம்ம விஷுவலைஸ் வந்து பார்க்க முடியும். அப்போ சைஸ் வந்து இங்கே 3 வந்து செட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியலாக இன்டெக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்குது, 0 இருக்குது. இப்போ நான் ரெஸ்யூம் வந்து நான் வந்து பண்ணுறேன். இப்போது இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொன்னது தான். ஸோ ஃபஸ்ட் இன்புட்டை வந்து பிக் பண்ணும் 2. அப்போ இந்த 2ன்றது ஒயில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே வந்து ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு 9 செக் பண்ணுது. ஆப்வியஸாக வந்து ட்ரூ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் இந்த பிளாக்குள்ளே வரும். இப்போ இந்த இன்டெக்ஸோட வேல்யூ இனிஷியலாக என்ன இருக்கும், 0 இருக்கும். கரெக்டாக? அப்போது இங்கே வந்து n ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 9 நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து 0th இன்டெக்ஸில் வந்து இந்த 2 வந்து ஸ்டோர் ஆகிடுது. அப்போ நெக்ஸ்ட் டைம் அடுத்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிக் பண்ணும். ஸோ அடுத்த வேல்யூ பிக் பண்ணிடுறது கண்டிஷன் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு. தென் நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிக் பண்ணும். ஸோ அடுத்த வேல்யூ என்னவா இருக்கும், ஸோ ஆப்வியஸாக வந்து சிக்ஸு. அப்போ சிக்ஸை வந்து பிக் பண்ணி பார்க்கும், கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு உள்ளே வரும். இந்த இன்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கும். அப்போது ஃபஸ்ட் இன்டெக்ஸில் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். இதை விஷுவலைஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ அதே மாதிரி அகெயின் நம்மளுக்கு வந்து அடுத்த வேல்யூ செக் பண்ணும். ஸோ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பிளாக்குள்ளே வரும். அந்த புது இன்டெக்ஸில் வந்து நமக்கு வேல்யூ வந்து ஆட் பண்ணிடும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 லாஸ்ட்டாக இருக்க 9 வந்து பிக் பண்ணும். தென் இங்கே கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, லூப்குள்ளே வராது. ஸோ சாரி, அந்த கண்டிஷன் பிளாக்குள்ளே வராது. அப்போ நம்ம ரெஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே லூப் வந்துருச்சு. இப்போ இந்த லூப் ரன் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த 9க்கு அப்புறம் எந்த வேல்யூமே கிடையாதுல்ல. ஸோ அதனால ஹேஷ் நெஸ்ட் பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிரும். அதனால நம்மளுக்கு வந்து லூப் டெர்மினேட் ஆயிரும். ஸோ அதனால தான் டெர்மினேட் ஆகிட்டு அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து சேம் லாஜிக் தான். இப்போ இந்த சம் ஆஃப் அரே ப்ரோக்ராம் பண்ணோம்ல, ஸோ இப்போ இதையுமே வந்துட்டு நான் இங்கே வந்து இந்த ஃபார் ஈச் லூப்பை வச்சு நான் ஈஸியாக வந்து நான் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இதான் ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப். அப்போ இதை ஃபார் ஈச் லூப்பில் வந்து மாற்றணும் அப்படின்னா ஸோ ஃபார் ஓகே எதை ரீட் பண்ண போகிறோம், இந்த ஏ அரே. ஸோ தென் ரீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்து கிடைக்க போகுது, நியூமரிக்கல் அவுட்புட். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஸோ இப்போ இன்ட் ஜேன்னு கூட நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ லைக் எனக்கு வந்து இதை வந்து நான் வேல்யூ வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் இந்த இடத்துல நான் வந்து ஏன் இந்த லாஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, ஏன்னா நான் வந்து இன்டெக்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இன்டெக்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இன்க்ரிமெண்ட் லைக் இந்த இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ வச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் தனியாக வந்துட்டு இந்த வேல்யூ வந்து நான் வந்து இனிஷியலைஸ் வந்து நான் வந்து பண்ணணும். அதனால் இந்த இடத்துல வந்து இட் இஸ் குட் டு யூஸ் த ட்ரெடிஷ்னல் லூப். இல்லை மிச்ச சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார் ஈச் லூப்புக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு நியூ ப்ரோக்ராம்க்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரோக்ராமுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நேமை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சூன் வந்து நான் வீடியோவாக வந்து ரிலீஸ் வந்து நான் வந்து பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் LMTI.